நாம போய் பிரிவினை செய்யல, நாம எல்லாரும் சமம்னு தான் சொல்றோம். அத நம்ம சொல்றதுக்கே நம்ம பெரும்பான்மையா இருக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்படுது. நம்ம போய் நான் தான் இங்க இருக்கணும் இங்க அப்படின்னு நம்ம சொல்லல. நம்ம என்ன சொல்ல வரோம்னா நம்ம எல்லாரும் சமம்னு தான் சொல்ல வரோம். ஆனா அதை நம்ம சொல்வதற்கு நாம பெரும்பான்மையா இருக்கக்கூடிய சூழல் ஏற்படுது. ஏன்னா சமீபத்துல வங்கதேசத்துல நடந்த கொலைவெறி கூட பார்க்கட்டும். ஒரு பத்திரிகையாளர் என்ன சொல்றாரு, இங்க இருக்கவங்க எல்லாரும் சமந்தான்னு தான் சொல்றாரு. அவர் போய் இந்துக்கள் தான் உயர்ந்தவர்கள் அல்லது இஸ்லாமியர்கள் அந்த மாதிரி எதுவும் தவறான ஒரு வார்த்தை உபயோகப்படுத்தல. அவர் என்ன சொல்ல வர்றாரு, நம்ம எல்லாரும் சமம்னு சொல்ல வர்றாரு. சமம்னு சொல்ல வரவரை கொன்னு ஒரு கட்டையில கட்டி எரிச்சு மிகப்பெரிய ஒரு கண்ணுல பார்க்க முடியாத ஒரு வன்முறை வெறியாட்டத்தை வந்ததேச பிரிவினைவாதிகள் நடத்தி இருக்கிறாங்க. இப்ப இதுல இருந்து நாம என்ன தெரிந்துக்க கொள்ள வேண்டியது ஆகுதுன்னா, இங்க நாம சமம் அப்படின்னு சொல்றதுக்கே நாம பெரும்பான்மையா இருக்க வேண்டிய சூழல் ஏற்படுது. அதே போல இந்த நாட்டுல எத்தனையோ நாசகர சக்திகள், இந்த நாட்டுல இருக்கக்கூடிய பிற கட்சிகளாகட்டும் எதிர்கட்சிகளாகட்டும் அனைவர்களுமே இந்த தேசத்துக்கு எதிராக முழக்கமிடுபவர்களாகவும் எதிராக செயல்படுறவர்களாகவுமே மட்டும்தான் இருக்கிறாங்களே ஒழிய இந்த தேசத்தின் நலக்காத்து செயல்படுறவங்களா கிடையாது. இத வெளிநாட்டு சதியாளர்கள் பயன்படுத்திக் கொள்வதற்கான ஒரு சூழ்நிலை ஏற்படுது. அதையும் நம்ம கருத்தில் கொண்டு அதையும் நம்ம சரிப்படுத்தணும். சொல்ல போனா RSS தலைவர் அவர்கள் கூறுவதை போல 3 குழந்தைகள் வித்துக்கள் கண்டிப்பா வித்துக்கணும் அப்படிங்கிறது அவர் சொன்ன இது. இந்த நீங்க சொன்ன உதாரணம் தான் எல்லாத்துக்குமே அது அடங்கும். நம்ம எப்படி வங்கதேசத்துல நம்ம சிறுபான்மையா நம்ம இந்துக்கள் இருக்கிறனால பத்திரிகை முன்னாடியே ஒரு பொது வெளியிலேயே நம்ம எரிச்சு போடுற அளவுக்கு அங்க வங்கதேசத்துல குடும்பம் நடக்குது அப்படின்னா அதையெல்லாம் காரணம் காட்டிதான் அவங்க RSS தலைவர் இந்துக்கள் நம்ம 3 குழந்தைகள் வித்துக்கணும் அப்படிங்கறத சொல்றதுதான் என்னோட கருத்து.